வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கோ ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். அதுலயும் இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், உங்க லைஃப்ல உங்கள விரும்பாம உங்களுடைய உடம்புக்காக ஆசைப்பட்டு விரும்பக்கூடிய ஆண் என்ன பண்ணுவான், எப்படி நடந்துப்பான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு ஆணை விரும்புறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒரு ஆண் உங்களை கட்டிப்பிடிக்கும் பொழுது, உங்களையே அறியாமல் உங்களுடைய ஒரு கேவலமான மனதில் எண்ணங்கள் தோன்றும். அது அருவருப்பை ஏற்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள விரும்பக்கூடிய ஒரு நபர் தான். பட் இருந்தாலும் உங்கள ஹக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம, அதாவது பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு சில ஃபீலிங் எண்ணங்கள் வரும். அது உங்கள ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தும். முக்கியமா அது அருவருப்பான விஷயமா உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஆண் உங்கள உண்மையாவே விரும்பல. அந்த ஆண் உங்களுடைய உடம்புக்காக தான் விரும்புறாங்க. இத வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போடும் ஆடை உங்கள் உடம்பை பற்றி அதிக அளவில் பேசுவது, நீங்கள் பேசும் விதம் அதிகம் ரசிக்கிறார்கள் என்றால், அந்த ஆணுக்கு காமம் என்னதான் இருக்கிறது என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்க நடந்தக்கூடிய விஷயங்கள வச்சு அதிகமா பேசாம, நீங்க போடக்கூடிய ட்ரெஸ், நீங்க நடந்தக்கூடிய விஷயம், உங்களுடைய உடம்பு, இது போன்ற விஷயங்கள பத்தி அதிகமா பேசுறாங்க. அடிக்கடி பேசுனாங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அன்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணா இருந்தாலும் சரி, அந்த ஆண் உங்களுடைய உடம்ப பத்தி பேச மாட்டாங்க. மனசும் உங்களுடைய கேரக்டர் பத்தியும் பேசுவாங்க. ஆனா உடம்புக்காக விரும்புறவங்க கண்டிப்பா எப்பவுமே பேசக்கூடிய ஒரு விஷயம், நீங்க பண்ணக்கூடிய அதாவது உங்களுடைய ட்ரெஸ்ஸ பத்தி தான். ஒரு ஆண் உங்களுடன் உணர்வுக்காக விரும்பினால் கண்டிப்பாக அவர்கள் உங்களை பற்றி விசாரிக்காமல் உங்களுடைய உடம்பின் அளவை பற்றி ஒரு தடவையாவது கேட்டிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பக்கூடிய ஒரு ஆண் உங்கள தான் விரும்புறாங்க. நீங்க 2 பேரும் இப்பவும் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, கமிட்டடா இருக்கீங்க. இந்த ஒரு டைம்ல ஒரு ஆண் உங்ககிட்ட பேசுறாங்க. பேசும்பொழுது அவங்க உங்களுடைய பத்தியோ, உங்களுடைய விஷயங்கள பத்தியோ பேசாம, உங்களுடைய உடம்புக்காக விரும்புனாங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய அளவு, அதாவது பார்த்தீங்கன்னா, உடம்பு இருக்கக்கூடிய லென்த், அந்த இருக்கக்கூடிய அந்த அளவுகள பத்தி அதிகமா கேட்பாங்க. ஒரு ஆண் உங்ககிட்ட இத பத்தி எப்பயாச்சும் கேட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. நீங்க இத எப்படி வேணா எடுத்துக்கலாம். எனக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்காக கேட்டாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்டாங்கன்னா, கண்டிப்பா அது இல்லங்க. ஏன்னா, அவங்க எடுத்து தரதா இருந்தா, உங்களுக்கு புடிச்சத நீங்க போய் எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் மற்ற ஆண்களை பற்றி குறை கூறுவது அவர்கள் தவறானவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் உங்களை அதற்கு தான் விரும்புகிறார்கள். இதுதான் உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் இருக்கலாங்கல்ல, அவங்க மத்தவங்கள பத்தி சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மத்த பெர்சன் ஒரு உங்க கூட பேசக்கூடிய மத்த ஆண்கள பத்தி சொல்றாங்க. அவன் தப்பானவன், அவன் கேரக்டரே சரியில்ல. அவன் கூட நீ பேசாத இனிமே. அவன் கூடலாம் நீ இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லும்போது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவங்க தப்பானவங்களா? இல்ல இவங்களோட பார்வை தப்பா இருக்கா? இல்ல இவங்க கேரக்டர் தப்பா இருக்கனால இவங்களோட பார்வை இப்படி இருக்கிறா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேசக்கூடாதுன்னு சொல்றத விட, அவன் தப்பானவன், அவன் கெட்டவன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களா சொல்லி ஆரம்பிக்காங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். பேசக்கூடாதுன்னு சொல்றது நார்மலான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம் தான் வேற. நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் ஆண் உங்களை உண்மையாக விரும்பாமல், அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்கும் பொழுது நீங்கள் கோவப்பட்டால், அதை மீண்டும் அவர்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். ஆனால் பொய்யாக விரும்புவன், அதை மீண்டும் மீண்டும் கேட்பான். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பக்கூடிய ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல உண்மையா விரும்புனாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணும்போது, அதை நீங்க தடுத்து வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எப்பவுமே பண்ண மாட்டாங்க. உங்களோட விருப்பம் இல்லாம முக்கியமா நீங்க ஓகே அப்படின்ற போது, இல்ல நீங்களா பண்ணும்போது மட்டும் தான் அவங்க இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிப்பாங்களே தவிர, அவங்களா மறுபடியும் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. பட் உங்களுடைய உடம்புக்காக விரும்புறவங்க கண்டிப்பா உங்ககிட்ட கிஸ் ட்ரை பண்ணி நீங்க மறுத்தாலும் சரி, அது அகைன் அகைன் பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒரு விஷயங்கள் சொல்லி, இல்ல எப்படியாவது இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மூலியமா உங்ககிட்ட அதை எதிர்பார்த்து, அந்த ஒரு விஷயங்களுக்காக பண்ணி, அதற்கப்புறம் அவங்களுடைய உடம்ப அடைஞ்சிருவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய பேர் லைஃப்ல நடக்குது. ஸோ உங்க லைஃப்லயும் இது போல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு ஆண விரும்புறீங்கன்னா, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் முடிச்சுக்கோங்க. அதுவரைக்கும் நீங்க காத்திருங்க. தப்பில்லங்க. இதுல முக்கியமான விஷயம், உங்களோட உடம்பு போனா போயிட்டு போகுது. என்ன விஷயங்கள் போனா போயிட்டு போகுது. ஆனா உங்கள நம்ப வச்சு ஒருத்தன் உங்களுடைய உடம்புக்காக விரும்புறான். அவன் உங்களுடைய மனச பார்க்கலன்ற போது, அது உங்கள இன்னும் அதிகமா காயப்படுத்தும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன். ஸோ உங்களோட மனச அதிகமா காயப்படுத்தாம இருக்கணும்னா, இந்த ஒரு உடம்புக்காக விரும்புறவன் உங்களுடைய மனச பார்த்து விரும்பியிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக சொல்றேன். ஸோ இதனால கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லா உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க. அது உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் சி தாரா பாய் பாய். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாடா, சி யூ, பாய்.